வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான TN 2026 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போதே நிறைய கான்ட்ரோவர்சிலாம் வந்தது. தளபதி விஜயை தாக்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க, அவரை ட்ரோல் பண்றதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரோல் பண்ற மாதிரிலாம் இல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அப்பதான் விஜய் ரிலேட்டடா சில கான்ட்ரோவர்சிலாம் வந்தது. அதை நம்ம கதையில சேர்த்துக்கலாம் சேர்த்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஓவராலா இந்த படத்தை நீங்க பார்க்கும் போது டைரக்டா விஜய் மட்டும் தாக்குன மாதிரிலாம் இருக்காது, பொதுவா தான் இருக்கும். சோ பார்க்காதவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு என்னோட எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் யார்கிட்டயும் அடி வாங்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் இப்ப சில ஆட்களுக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அடிக்கிற ஆளுங்க எல்லாருமே மாஸ்க் போட்டு இருக்காங்க. இவங்களை பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. அடி வாங்குறதுல சிவலிங்கான்ற ஒரு நபர் இருக்காரு. அந்த சிவலிங்காவும் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்ததுன்றதை யோசிச்சு பாக்குறாரு. இப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த சிவலிங்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. கோடி கணக்கில் இவருக்கு சொத்து இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரோட ரசிகரா இருப்பாரு. எம்ஜிஆர் எல்லாருக்குமே காசெல்லாம் தந்து உதவி பண்ணுவார்ல, அந்த மாதிரி இவரும் உதவி பண்றதுக்காக வராரு. இவர்கிட்ட காசு வாங்குறதுக்காக நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே காசை வாங்கிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துல ஒரு நபர் வந்து புதுசா வந்திருக்க குல்கந்த் குமார்னு ஒரு ஆக்டரை பத்தி பேசுறாரு. எம்ஜிஆரையே அவர் தாண்டிடுவாரு, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எம்ஜிஆரையே தாண்ட அளவுக்கு ஒருத்தன் வந்திருக்கானா, யார் அது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சிவலிங்கா கேட்கிறாரு. இவருமே அந்த ஆக்டரை பத்தி சொல்றாரு. எல்லாருமே அந்த ஆக்டரை பத்தி பெருமையா சொல்றதுனால சிவலிங்காவும் அவரோட படத்தை போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த குல்கந்த் குமார் ரோல தான் நட்டி நடராஜன் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துல பயங்கரமா டான்ஸ் பண்றாரு, ஃபைட் பண்றாரு. இதை பார்க்கும் போது இவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, எம்ஜிஆர் மாதிரி சூப்பரா நடிக்கிறானே, இவனை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த குல்கந்த் குமார் ரெண்டாவது படம் இப்பதான் கமிட் ஆயிருக்கார் போல. பொள்ளாச்சியில தான் ஷூட்டிங் பிளான் பண்ணிருப்பாங்க. இவருமே பொள்ளாச்சிக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இவரை பிக்கப் பண்றதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா இவரை கார்ல எல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. அதெல்லாம் ஹீரோயினுக்கு தான் காரு, உனக்கு எதுக்கு காரு, இப்பதானே ஒரு படம் நடிச்சிருக்க, நீ சைக்கிள்லயே வான்ற மாதிரிலாம் இவரை கொஞ்சம் அசிங்கப்படுத்துறாங்க. இவர் அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப ஹோட்டலுமே சரி, ரொம்ப சாதாரண ஹோட்டல் தான் இவருக்காக புக் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஹோட்டல்ல எப்படி தங்குறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியால இருந்திருப்பாரு. தப்பி தவறி வாய்ப்பு கிடைச்சுதான் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. சரியா இவருக்கு தமிழ் கூட பேச தெரியல. இந்த ஹோட்டல் ரூம்ல பார்த்தா தண்ணியும் கிடையாது, அதே மாதிரி ஃபேனும் ஓட மாட்டேங்குது. இவர் சாப்பாடு கேட்டாலும் யாரும் சாப்பாடு தர மாட்டாங்க. என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. ஒரு குடிகாரன் வேற என்னோட ஒய்ஃப் உன் ரூம்க்கு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருக்க சரக்கு பாட்டிலை இவர் குறுகுறுன்னு பாக்குறாரு. இப்ப பசி உயிர் போது இல்ல, பேசாம அந்த சரக்கு எடுத்து அடிச்சிட்டா என்ன, காலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரச்சனை வருமான்னு யோசிக்கிறாரு. பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், இப்போதைக்கு ஏதாவது குடிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி இவருமே ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து சரக்கை வாங்கிடுறாரு. கடவுளே என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சரக்கை இந்த இடத்துல குடிச்சிடுறாரு. காலையில கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வராரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் கமிட் ஆயிருக்காங்க. தைலா ஸ்ரீ அப்படின்றது தான் இந்த ஆக்ட்ரஸோட பேரு. புது ஆள் கூட போய் என்ன நடிக்க வைக்கிறீங்களேன்ற மாதிரி டைரக்டர் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல குல்கந்த் குமார் கஷ்டப்பட்டு டைலாக்லாம் பிராக்டிஸ் பண்றாரு. ஒரு டைலாக் கூட வாயில நுழைய மாட்டேங்குது, எப்படியாவது பிராக்டிஸ் பண்ணுன்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சீனை பர்ஃபார்ம் பண்றதுக்காக வராரு. குல்கந்த் குமார் ரொமான்டிக்கா ஒரு டைலாக்க சொல்லணும். இவர் குடிச்சிட்டு வந்திருக்காருல, அதனால வாயில இருந்து கெட்ட நாத்தம் வருது. அந்த தைலா ஸ்ரீ பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. இவன் பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்கான்ற மாதிரி டைரக்டர் கிட்ட சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. யோ எதுக்கியா குடிச்சிட்டு வந்த அப்படின்ற மாதிரி டைரக்டருமே கோவப்பட்டு இருக்காரு. சார் பசிக்குது சார், சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. அப்பதான் சிவலிங்கா இந்த இடத்துக்கு வராரு. இந்த இடத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றதே சிவலிங்கா தான் போல. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. நான் ஹீரோவை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சிவலிங்கா சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட் இவ்வளவு நேரம் ஹீரோவை மதிச்சிருக்கவே மாட்டாரு, ஆனா இப்ப ஹீரோவை கூப்பிடுறதுக்காக ஓடிட்டு இருக்காரு. அதே மாதிரி தைலா ஸ்ரீயோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, மேடம் இவர் பெரிய பண்ணையாரு, இவர்கிட்ட கொஞ்சம் நீங்க பேசி பழகி வச்சுக்கோங்க, நாளை பின்ன யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால வர இவர்கிட்ட இவங்களுமே பேச்ச கொடுக்குறாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி இவருமே இவங்க கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. அப்பதான் இந்த அசிஸ்டன்ட்டுமே ஆக்டரை கூட்டு வந்துடுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வேகமா கூட்டு வந்துடுறாரு. இப்ப வந்தவரு நான் சரியா சாப்பிடல, பசி ரொம்ப எடுக்குது, அதே மாதிரி நான் தங்குற இடமும் சரியில்லைன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இவன் என்னோட தம்பி மாதிரி, இவனை எப்படா சாதாரண இடத்துல தங்க வைப்பீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப சிவலிங்கா இவரோட வீட்டுக்கே கூட்டு வந்து தங்கலாம் வைக்கிறாரு. இதனால குல்கந்த் குமாருக்கு இவர் மேல ரொம்ப மரியாதை வருது. அண்ணன் அண்ணன்ற மாதிரி தான் கூப்பிடுறாரு. இவருக்கு சரியா தமிழ் பேச தெரியல,
இந்த விஷயத்த சிவலிங்காவும் கவனிக்கிறாரு. என்னடா இவனுக்கு தமிழே பேச தெரியல, இவனை எப்படி பெரிய ஸ்டாரா மாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எனக்கு தமிழ் பேச தெரியலனா என்னென்ன, நிறைய டேலண்ட் இருக்கு, எப்படியாவது என்ன ஆளாக்கி விடுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சிவலிங்கா என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் ஒரு ஃபார்மட்ல படம் நடிச்சாரு, அதே ஃபார்மட்ல நீயும் நடி, சண்டை காட்சியில பயங்கரமா நடி, அதே மாதிரி குடிக்கிற மாதிரி நடிக்காத, அதே மாதிரி பெரியவங்கள மதிக்கிற மாதிரி நடின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் அடுத்தடுத்து நடிக்கிற நிறைய படத்தை இவர் தான் பினான்ஸே பண்றாரு. அது மூலியமா 2-3 படம் இவர் நடிக்கிறாரு. குல்கந்த் குமார் நடிச்சு வெளியே வர படம்லாம் சிவலிங்காக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே எம்ஜிஆர் பேட்டர்ன்ல இருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இவன் ஃபர்ஸ்ட் படம் அவ்வளவு சூப்பரா இருந்தது, இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் எம்ஜிஆருக்கு தான் செட் ஆச்சு, இவனுக்கு செட்டே ஆகலன்ற மாதிரி எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஃபேன்ஸா நிறைய பேர் மாறினாங்கல்ல ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தே, அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேன் இல்லன்ற மாதிரிலாம் விட்டுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஸ்டேஜ்ல மார்க்கெட் குறைஞ்சு அவர் வில்லனா கமிட் ஆயிருக்கிறதா ஒருத்தர் சொல்லிட்டாரு. இல்ல என் தலைவன் வில்லனாலாம் கமிட் ஆயிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி குல்கந்த் குமாரோட ஃபேன் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இல்ல நான் உண்மையிலேயே தகவல் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இது எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு வந்து சிவலிங்கா கவனிக்கிறாரு. இது வில்லனா கமிட் ஆயிருக்கானா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தான், அதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எப்படி அவனை நீங்க வில்லனா கமிட் பண்ணுவீங்க, குல்கந்த் குமார் வாங்கின அட்வான்ஸை நான் திரும்பி தரேன்ற மாதிரி அட்வான்ஸை திரும்பி தந்துடுறாரு. நான் அவனை வச்சு ஹீரோவா படம் எடுப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. குல்கந்த் குமார் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா நாங்களே அந்த படத்தை எடுக்கிறோம், கொடுத்த அட்வான்ஸை நாங்க திரும்பி வாங்க மாட்டோம், அட்வான்ஸா அவர்கிட்டயே இருக்கட்டும், அவரை வச்சு அடுத்தடுத்து 3 படங்கள் நாங்க எடுக்கிறோன்ற மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்றாங்க. கண்டிப்பா எடுங்க, அந்த படம் எல்லாமே நல்ல லெவலுக்கு வரும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எப்படியோ குல்கந்த் குமாருக்கு பேசி வாய்ப்பை ஏற்படுத்திடுறாரு. குல்கந்த் குமார் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி நடிச்சேன், அதனால தான் என்னோட மார்க்கெட் இந்த லெவலுக்கு போயிருச்சு, வில்லனா நடிக்கிற லெவலுக்கு தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்பதான் சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படத்துல கமல் நடிச்சாரு. அதுல ஏறக்குறைய வில்லன் ரோல் மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி ரஜினியை பொறுத்த வரைக்கும் வில்லன் ஒரு படம் நடிச்சாரு, அதுல நிறைய கிரைம்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தை தான் மக்கள் என்ஜாய் பண்றாங்க, நீங்க சொல்றது செட் ஆகாது, என் போக்குல என்ன விடுங்க, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்ற மாதிரி குல்கந்த் குமார் சொல்றாரு. சரி ஓகே, நீ நினைக்கிற மாதிரியே ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப குல்கந்த் குமார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரெண்ட்ல என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரி பண்றாரு. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோட ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் சிவலிங்காக்கு பிடிக்கல, ஆனா மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அதாவது அம்மாவை மதிக்காத மாதிரி பேசுறாரு, நிறைய பொண்ணுங்க கூட பழகிட்டு இருக்காரு, எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அது மூலியமா இவர் பெரிய ஸ்டாரா மாற ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ப்ரொடியூசர்ஸ் இவரை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்ப சிவலிங்கா இவரை வாடா போடான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் கவனிக்கிறாங்க. தம்பி, அவர் ஒன்னு ஆளாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஆனா எல்லாரும் முன்னாடியே இந்த மாதிரி வாடா போடான்னு கூப்பிடுறது நல்லா இல்ல தம்பி, நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, அவர் எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, இத பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா நைட்டு நேரம் இத பத்தி சிவலிங்கா கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியே நீங்க வாடா போடான்னு கூப்பிடுறது நல்லா இல்ல, என்ன இதுக்கப்புறம் அப்படிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி எப்படி கூப்பிடு அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. என்ன தங்கம்னு சொல்லி கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, அதே மாதிரி நானும் உங்களை பண்ணையாருலாம் இதுக்கப்புறம் கூப்பிட மாட்டேன், அண்ணனை சொல்லி கூப்பிடுறேன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவர் இதுக்கும் ஏத்துக்கிறாரு. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சோனே இப்படி பண்றானேன்ற மாதிரி சிவலிங்கா யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நிறைய லெட்டர் வருது. அந்த பொண்ணோட பேரு மாதவி அப்படின்றது. அந்த மாதவியை நம்மளே போய் பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் டான்சர் போல, அவங்களோட ஒரு டான்ஸ் ஷோவை பாக்குறதுக்காக தான் வராரு. அவங்களுமே இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, உங்க ஆட்டோகிராஃப் எனக்கு வேணும்ன்ற மாதிரி அவங்க கிட்ட போய் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த மாதவியை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் படிப்பாங்க, இவருக்கு தான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அதனால அடிக்கடி அவங்கள மீட் பண்றதுக்காக வராரு. இவங்க 2 பேருமே நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. குல்கந்த் குமாரோட ஃபேமிலிலாம் இல்ல, சிவலிங்கா தான் எல்லாமே. அதனால சிவலிங்கா இருக்கார்ல, பொண்ணு கேட்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர் வீட்டுக்கு வந்ததை பார்த்து அந்த மாதவி அம்மா சந்தோஷப்படுறாங்க. கல்யாண விஷயமா தான் பேசுறதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சனா இன்னும் சந்தோஷப்பட்டு பொண்ணை தந்துடுறாங்க. இப்ப 2 பேருக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. அப்படியே சில வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல குல்கந்த் குமார் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. என்னாச்சு, ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்குன்ற மாதிரி சிவலிங்கா கேக்குறாரு. அப்பதான் இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. வெளிநாட்டுல ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கும், அந்த ஷூட்டிங்கை பார்க்கிறதுக்காக வைஃப் வந்திருப்பாங்க. ஒரு கிஸ் பண்ற மாதிரியான சீன் இவர் நடிச்சிட்டு இருக்கும்போது வைஃப் இருக்காங்கல்ல, பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இந்த சீனை எடுக்க கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹோட்டல் ரூம்ல வச்சு இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. படத்துல அந்த சீனை வேணாம் தானே சொன்னேன், அதை மீறியும் எதுக்காக நீங்க நடிக்கிறதுக்கு முடிவு பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. டைரக்டர் தான் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு, என்ன பண்ண சொல்றேன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த சீனை நீங்க நடிக்க கூடாதுன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. 2 பேருக்குள்ளயும் வாக்குவாதம் பெருசா மாறுது. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவ்வளவுதானே, பிரச்சனை முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி சிவலிங்கா கேக்குறாரு. பிரச்சனை முடியல, நான் தனிப்பட்ட முறையில அவளை மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதாவது குல்கந்த் குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த நடிகை கூட தொடர்புல
இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் தொடர்புல இருக்கிறத பத்தி ஒய்ஃபுக்கு தம்பி மூலியமா தெரிய வந்துருது. இப்ப தம்பியை கூட்டிட்டு மாதவியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓஹோ, இதுதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கான்ற மாதிரி சண்டை போடுறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா ஒய்ஃப் ஏத்துக்காம பெருசா பிரச்சனை பண்ணிட்டு கிளம்பி இருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது, டைவர்ஸ் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல டைவர்ஸ் மட்டும் பண்ணனா உன்னோட மார்க்கெட்டே கவுந்துரும். ஏற்கனவே ஒரு ஆக்டர் இப்படி பண்ணி மார்க்கெட்டே போயிருச்சு. நான் பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க என்னன்னா பண்ணுங்க, ஆனா நான் என் போக்குல தான் இருப்பேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி சிவலிங்கா ஏத்துக்கிறாரு. இப்ப சிவலிங்கா மாதவி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவன் மட்டும் டைவர்ஸ் பண்ணானா இழப்பு உனக்குதாம்மா. ஆண்கள் பெரும்பாலும் இப்படிதான் இருக்காங்க, அதுவும் சினிமால இருக்க ஆண்கள் இப்படிதான் இருக்காங்க. ஒய்ஃபுங்க தான் கொஞ்சம் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். உன்னை பொறுத்த வரைக்கும் நாட்டிய ஸ்கூல் தொடங்கணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்குல்ல, நீ ஒரு நாட்டியம் ஸ்கூல் ஆரம்பி, அதுக்கான ஃபண்டிங் எல்லாத்தையும் நான் பண்றேன், அதுல நீ மும்மரத்தை காட்டினா இதெல்லாம் பெருசாவே தெரியாதுன்ற மாதிரி மனசை மாத்த ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் குல்கந்த் குமார் இருக்கார்ல, அந்த ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்த மாதிரி நிறைய பகுதியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் எப்படி போனா என்ன, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்களுக்கு பிடிச்சதை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக இவர் தான் நிறைய காசை செலவு பண்றாரு. அதாவது இவருக்கு நிறைய இடம்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு இடமா விற்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்படி பையன் வித்துக்கிட்டே இருக்கிறத அம்மாவும் கவனிக்கிறாங்க. எதுக்காகடா அந்த ஆக்டருக்காக நீ இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவனை பெரிய லெவலுக்கு நான் கொண்டு போக போறேன், அதுக்கப்புறம் இந்த காசெல்லாம் எனக்கு சாதாரணமா வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாரு. தேவையில்லாம அகலக்கால் வச்சு ஏதாவது பிரச்சனையில மாட்ட போறேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் இவர் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. குல்கந்த் குமாரை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றம் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதை இப்ப என்ன பண்றாருன்னா அரசியல் இயக்கமா மாத்துறதுக்கு முடிவு பண்றாரு. இப்ப பேட்டி எடுக்கிறதுக்காக வந்தவங்க இவர் கூடிய சீக்கிரத்துல அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் நியூஸ் மூலியமா பார்த்துட்டு இருக்காங்க. இவனை ஏதாவது பண்ணணும், அப்படி இல்லைன்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இவருமே சிவலிங்கா கூட வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு தகவல் தெரியுது. அது என்னன்னா ரைடுக்காக ஆளுங்க வந்திருக்கிறதா தகவல் வருது. அவனுங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அரசியலுக்குள்ள நுழைய போறோம்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சிவலிங்கா சொல்றாரு. இதை தாண்டி இவரோட படம் ஒண்ணு வெளியாகிற மாதிரி இருக்கும், அந்த படத்தையும் முடக்கிடுறாங்க. பிளான் பண்ணி தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் காரை மடக்குறாரு. வேணும்ட்டே இவங்க கிட்ட ரொம்ப மோசமா பேசுறாரு. ஆளுங்கட்சி தான் வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது குல்கந்த் குமாருக்கு தெரிஞ்சிருச்சு. குல்கந்த் குமார் வேணும்ட்டே காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கும்ல, மக்கள் எல்லாருமே குல்கந்த் குமார் அப்படின்ற மாதிரி வேகமா இவருக்கு பக்கத்துல வராங்க. இவருமே சாமி வந்த மாதிரி இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. குல்கந்த் குமாருக்கு சாமி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க அரசியல் இயக்கம் தான் தொடங்கலாம்னு நினைச்சோம், ஆனா அதுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை தராங்க, கண்டிப்பா எங்களோட ஆக்டர் சும்மா இருக்க மாட்டாரு, இதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வருவாருன்ற மாதிரி ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப கோர்ட்ல படத்தை வெளியிட்டுக்கலாம்ன்ற மாதிரி தீர்ப்பும் வந்துருது. இப்ப குல்கந்த் குமார் இருக்கார்ல, எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அரசியல் கட்சியை தொடங்க போறேன், கண்டிப்பா இந்த 2026 ஆட்சியை நான் தான் பிடிக்க போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பாக்குறாங்கல்ல, பயங்கரமா கிளாப் தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. சாதாரணமா இயக்கத்தை ஆரம்பிச்சவன நம்ம தான் கட்சி ஆரம்பிக்க வச்சிட்டோம் போல, நம்ம தான் தேவையில்லாம சீண்டிட்டோம் போலன்ற மாதிரி அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவருமே 2026 ஆட்சியை பிடிப்பன்ற மாதிரிலாம் கத்துறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல இவரோட கட்சியை சேர்ந்தவங்க தான் யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்காங்க, மாஸ்க் போட்ட ஆளுங்களுக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சட்டுன்னு பாம்பு வந்துருது. பாம்புக்கு பயந்து இவங்க வெளியே வரும்போது அந்த மாஸ்க் போட்டவங்க கண்ணில் பட்டுறாங்க, அவங்களும் துரத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. குல்கந்த் குமார் அரசியல்ல நிக்க போறாரு, நீங்க ஓட்டு போடுவீங்களான்ற மாதிரி பொதுவா கேக்குறாங்க. எல்லாருமே எங்களோட ஓட்டு அவருக்கு தான்ன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜெயிச்சிடலான்ற மாதிரி சிவலிங்கா சந்தோஷப்படுறாரு. அப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க சிவலிங்காவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்களாம் எங்க கூட இருக்க வேண்டியவரு, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண முடியும், சாதாரண ஆளா தான் இருக்க முடியும், எங்க இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு மினிஸ்டர் பதவியை தரோன்ற மாதிரிலாம் ஆசை காட்டுறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கூப்பிட்டோன்னா வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க எல்லாம் நடுக்கத்துல இருக்கீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான். நீங்க நடுக்கத்துல இருக்கிறது தெளிவா தெரியுது. என்னதான் நீங்க என்கிட்ட வேலை பேச பார்த்தாலும் சரி, என் தம்பியை விட்டு நான் வரவே மாட்டேன், என்னைக்கும் என்னோட தம்பிக்கு தான் விசுவாசமா இருப்பேன், இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்க போறது நாங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த குல்கந்த் குமார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. குல்கந்த் குமார் என்ன சொல்றாருன்னா, என்னாலையுமே ஃபுல் டைம் எல்லாம் அரசியல் பண்ண முடியாது, என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை இருக்கு, நைட் ஆனா சரக்கு அடிக்கணும், பொண்ணுங்க கூட சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு அரசியல் எப்படி செய்ய முடியும்ன்ற மாதிரி கேட்கிறாரு.
என்ன தம்பி இப்படி சொல்ற? அப்ப அரசியல்ல நீ நிக்க போறது இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல நம்ம அரசியல் கட்சிலாம் ஆரம்பிச்சிட்டோம். அரசியல் கட்சியில நான் நேரடியா இன்வால்வ் ஆக போறது இல்ல. நம்ம தலைவரா வேற ஒருத்தரா ஆக்க போறோம். பின்னாடி இருந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன தம்பி இப்படி பேசிட்டு இருக்க? உன் ஃபேஸுக்கு தான் வேல்யூ. நீ நின்னாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தம்பி நான் சொல்றதை கேளு. நீ நின்னாதான் கரெக்டா இருக்கும் தம்பி. நீ தப்பான முடிவெல்லாம் எடுக்காதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு குல்கந்த் குமார் இருக்கார்ல, நீங்க என்ன முடிவுல இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிட்ட போட்டேன். நான் தான் நிக்க போறேன். வேற யாரையும் நம்பிலாம் நிக்க வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இப்படி எல்லாம் பேசி என்ன செக் பண்ணியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா செக் பண்ணன்ற மாதிரி குல்கந்த் குமார் சொல்றாரு. அதாவது குல்கந்த் குமார் வேற ஒருத்தரை நிக்க வைக்கலாம்னு சொன்னார்ல, என்ன நிக்க வை தம்பின்னு இவர் சொல்றாரா இல்லையான்றத பாக்குறதுக்காக தான் செக் பண்ணிருக்காரு போல. குல்கந்த் குமாரோட கெஸ்ட் ஹவுஸ்ல எப்ப பாரு பொண்ணுங்க கூட ஒன்னா இருப்பாரு போல. இப்ப மாஸ்க் போட்ட மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துக்குள்ள நுழையறதுக்கு முடிவு பண்றாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க போல. எப்படியாவது அவன் பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கிறத நம்ம கேப்சர் பண்ணிடணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வராங்க. பாதுகாப்புக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து சிவலிங்கா இன்னும் சில ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்களை மீறி என் தலைவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகவே முடியாதுன்ற மாதிரி வந்திருக்க ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. வெடி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அவங்க மேல போட்டு ஓட விட்டுறாங்க. இப்ப மீடியாவை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆளுங்கட்சி தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தலைவன் வரதை பார்த்து பயப்படுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மத்த கட்சியில இருந்து சிவலிங்காவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மத்த கட்சியில இருந்து வந்திருக்காங்களா இல்ல துரத்தி விட்டதுனால இங்க வந்திருக்காங்களான்னு கேக்குறாரு. துரத்தி விட்டதுனால தான் வந்திருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த கட்சியில இருந்து துரத்தி விட்டோன்னே இந்த கட்சியில சீட்டை வாங்கலான்றதுக்காக வந்திருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் சீட்டு தர முடியாது. ரசிகர் மன்றத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு தர முடியும். யங்ஸ்டருக்கு தான் நாங்க பிரெஃபரன்ஸ் தரலான் இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பசங்களால செலவு பண்ண முடியாது, எங்களால தான் செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கிளம்புங்கன்னு அனுப்பி வர்றாரு. இதே சமயம் குல்கந்த் குமாரும் மத்த ஆளுங்களும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஓவராலா உங்களுக்கு 12% ஓட்டு கிடைக்கலாம், அவ்வளவுதான் வரும். அது மூலியமா நீங்க கண்டிப்பா ஆட்சி எல்லாம் பிடிக்க முடியாது. பெட்டர் நீங்க கூட்டணி போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எது கூட்டணிக்கு போணுமா? அதெல்லாம் செட்டே ஆகாதுன்ற மாதிரி மத்த ஆளுங்க சொல்றாங்க. கூட்டணி போனாதான் உங்களுக்கு வாய்ப்பு, இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்கன்னு கிளம்பிடுறாரு. அப்பதான் சிவலிங்கா இந்த இடத்துக்கு வராரு. நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம், 40% ஓட்டாவது நமக்கு வரோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னதா மத்தவங்க சொல்றாங்க. தம்பி அதை கேட்டுதான் நீ அப்செட்டா இருக்கியா? அவர் சொல்றதெல்லாம் நம்பாதப்பா, நீ களத்துக்கு வந்து பாரு, நான் களத்துல வச்சே உனக்கு ப்ரூவ் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. எங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி குல்கந்த் குமாரும் கேக்குறாரு. இப்ப குல்கந்த் குமார இவர் ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப இவர் வேற ஒரு கெட்டப்க்கு மாறிடுறாரு. மக்கள் கிட்ட அப்படியே லைட்டா பேச்ச கொடுக்குறாரு. ஓட்டை யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? அந்த குல்கந்த் குமாருக்கு மட்டும் போட்டாதீங்கன்னு சொல்றாரு. ஏன் போட கூடாது? கண்டிப்பா அவருக்கு தான் போடுவோன்ற மாதிரி மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி இருந்து குல்கந்த் குமார் கவனிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்குன்னு யோசிக்கிறாரு. குல்கந்த் குமார் வளர்ந்த டைம் அவருக்கு ஒரு ஃபேன் இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஃபேன் இப்ப வேற ஒரு கட்சியில ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த கட்சியில வச்சு குல்கந்த் குமார் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. டே நடிகனே, நீ வெளியூர்ல இருந்து தானே வந்த, நீ எதுக்காகடா இங்க ஆட்சி செய்யணும், உன் ஊருக்கே கிளம்பி போடான்ற மாதிரிலாம் கிழிச்சிட்டு இருக்காரு. இப்படி இவர் டேமேஜ் பண்ணிட்டு இருக்க தகவல்லாம் சிவலிங்காக்கு வர ஆரம்பிக்குது. அவன் இப்படி பேசிட்டு இருக்கானா, அவனை விடக்கூடாது, தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களுமே அந்த ஃபேனை தூக்கிடுறாங்க. ஏண்டா காலை சுத்தி சுத்தி வந்த, இப்ப அவரையே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி ஒரு அடி அடிக்கிறாரு. கழுத்தை நெரிக்கிறாரு. அவசரப்பட்டு இப்படி பண்ணிடாதீங்க, இது எதையும் நான் பண்ணல, குல்கந்த் குமார் சொல்லிதான் பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது குல்கந்த் குமார் பண்ண சொன்னாரான்ற மாதிரி சிவலிங்கா இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாரு. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. குல்கந்த் குமார் இருக்காரு பாத்தீங்களா, நீ வேணும்ட்டே அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணு, நீ என்னோட விசுவாசின்றது எல்லாருக்கும் தெரியும், நீயே ஜாயின் பண்ணிட்டனா வேற எவனாவது ஜாயின் பண்ற எண்ணத்துல இருந்தானா அவனுமே போவான், அது மூலியமா துரோகிங்க யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னதான் இருந்தாலும் உங்களை போய் எப்படி திட்டுறது அப்படின்ற மாதிரி இந்த ஃபேன் கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் திட்டுன்ற மாதிரி இவர் தான் அனுப்பி வச்சிருப்பாரு. பரவாயில்லையே, தம்பி நம்மளை விட நல்ல அரசியல் பண்றானே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சிவலிங்காவும் யோசிக்கிறாரு. இவனை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து அனுப்பி விட்டுறாரு. இப்பதான் குல்கந்த் குமாருக்கு வேற ஒரு பிரச்சனை வருது. தைலா ஸ்ரீன்னு ஒரு ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து நடிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஆக்ட்ரஸ் கூட இவர் பழக்கத்துல இருக்காருன்ற மாதிரி நியூஸ் வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சிலர் தப்புன்னு பேசுறாங்க, சிலர் சரிதான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி மத்தவங்க யோசிக்கிறாங்க. பெண்கள் விஷயம் இல்ல, அதனால எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க பெண்களை இறக்கி இவரோட பேரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு டீமை சேர்ந்த மத்தவங்க வந்துடுறாங்க. அதாவது குல்கந்த் குமாரை தவிர மத்தவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவர் தானே தப்பு பண்ணாரு, அவர் தானே வரணும்ன்ற மாதிரி மீடியாட்கள் கேட்கறாங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல, ஆக்சுவலா அவங்க கூட நான் தான் பழகிட்டு இருக்கேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சிவலிங்கா இவர் மேல பழிய போட்டுக்கிறாரு.
சிவலிங்கா என்ன சொல்றாருன்னா, அந்த தைலாஸ்ரீ இந்த ஊர்லயே இல்ல, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டா, அவளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம்னு கிளப்பி விடுறாங்கல்ல, இதெல்லாம் ஆளுங்கட்சி சதின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்கட்சி சதிலாம் இல்ல, நான் பழகிட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பார்த்தா தைலாஸ்ரீ பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தைலாஸ்ரீ வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, ஆனா திரும்பி இவர் கூட்டு வந்திருப்பாரு. அந்த காலத்துல இவங்கள லைட்டா லவ் பண்ணிருப்பாரு, அதனால இப்ப பழக்கத்துல இருக்காருன்றது தெரிய வருது. நான் அவ கூட பழக்கத்துல தான் இதுக்கப்புறமா இருக்க போறேன், ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பழக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும், என்ன ஓகே தானேன்னு கேக்குறாரு. சிவலிங்காவும் ஏத்துக்கிறாரு. இப்ப இன்னொன்னு கட்சி தலைவரை காட்டுறாங்க. இவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, குல்கந்த் குமார் உங்களுக்கு தம்பி மாதிரி தானே, கூட்டணி வைக்கிற மாதிரி தானே பிளான் இருந்தது, அது எப்படி கேன்சல் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்கிட்ட நிறைய ஐடியாவெல்லாம் கேட்டான், ஆனா கடைசியில என்ன கை கழுவி விட்டுட்டான், அவனை என்ன பண்றேன் பாரு, முடிஞ்ச அளவுக்கு அவனோட பேரை டேமேஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கோவமா சொல்றாரு. இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, குல்கந்த் குமாருக்கு செய்வினை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவர் வந்தா பிரச்சனைன்றதுக்காக யாரோ செய்வினை எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. குல்கந்த் குமார் கடைசியா சில படம் நடிக்கணும், அதுல பொலிட்டிக்கல் சம்பந்தமா நிறைய பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதனால நிறைய பேர்கிட்ட கதைலாம் கேட்டுட்டு இருக்காரு போல. அந்த மாதிரி ஒருத்தர் கதை சொல்றதுக்காக வந்திருக்காரு. அந்த கதை சொல்றதுக்கு வந்த நபரை சிவலிங்காக்கு பெருசா பிடிக்கல. அண்ணா புது ஆளு, நல்லா தான் கதை சொல்லுவான், நீங்க கொஞ்சம் தள்ளி போங்கன்ற மாதிரி இவர் சிவலிங்காவை தள்ளி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் கதையை கேட்கிறாரு. ஒரு மலை கிராமம் இருக்கு, அங்க நடக்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கதைன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. கதையை கேட்கிற குல்கந்த் குமாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா சிவலிங்காக்கு சுத்தமா பிடிக்கல. தம்பி பெரிய லெவல்ல நம்ம படம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லண்ணே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. இல்லப்பா அதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி இவர் டைரக்டரை போக சொல்லிட்டாரு. இதனால குல்கந்த் குமாருக்கும் சிவலிங்காக்குமே இந்த இடத்துல முட்டிக்க ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல போடான்ற மாதிரி சிவலிங்காவை சொல்லிடுறாரு. என்ன பார்த்து போடான்னு சொல்றியா, அண்ணன் அண்ணன்ற மாதிரி என் காலை சுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்த, என் வீட்டுல தங்குன, அந்த விஷயத்தெல்லாம் மறந்துடாத, இதுக்கப்புறம் நீயே கூப்பிட்டாலும் சரி நான் வரமாட்டேன்டா, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. குல்கந்த் குமாருக்காக நிறைய செலவு எல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, எல்லாம் போய் இப்ப வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இதுக்கப்புறம் அவன் கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னனே அப்படின்ற மாதிரி அம்மாவும் கோவப்பட்டு இருக்காங்க. இவருமே போய் தோட்டத்தை பாத்துக்கலான்ற மாதிரி தோட்டத்துக்கிட்ட வந்துடுறாரு. இது உங்க தோட்டம் இல்ல, இந்த தோட்டத்தை தான் எப்பயோ வித்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பக்கத்துல இருக்க வேற ஒரு தோட்டத்துக்கு போலான்னு பார்த்தா அதையும் வித்துட்டதா இவருக்கு தெரிய வருது. அவனுக்காக எல்லாத்தையும் வித்துட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே சோகமா உட்காந்து ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அம்மா இருக்காங்கல்ல, அந்த குல்கந்த் குமாரோட கார் வந்துட்டு இருக்கு, திரும்பி எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல, நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பையனை வேகமா ஒளிய வச்சிடுறாங்க. வந்த குல்கந்த் குமார் அவர் இருக்காரான்னு கேட்கும்போது இவங்க இல்லன்னு சொல்றாங்க. ஆனா குல்கந்த் குமார் செருப்பை பார்த்து அவர் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப சிவலிங்கா இருக்கிற இடத்துக்குமே வந்துடுறாரு. அண்ணன் என் மேல நீ கோவத்துல இருப்பேன்னு எனக்கு தெரியுது, என்னதான் இருந்தாலும் நீ தானே என்னோட அண்ணன், அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டேன்னு மன்னிப்புலாம் கேட்கிறாரு. நான் ஒண்ணுமே இல்லாத போது என்ன வளர்த்தது யாரு, அண்ணன் தானே, அண்ணன்ற உரிமையில தெரியாம பேசியிருப்பேன், அதை மன்னிச்சு என் கூட திரும்பி வர சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்கிறாரு. அம்மாவும் ஒரு ஸ்டேஜ்ல போப்பா தம்பிக்கு நீ தான் சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி மனசை மாத்தி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. சரி தம்பி நம்மள வந்து கூப்பிட்டுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப கட்சியில பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல. இவருமே அந்த பார்ட்டில ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கேண்டிடேட்டை சூஸ் பண்ணோம்ல, அதுக்கான வேலையெல்லாம் குல்கந்த் குமார் நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி தந்திருப்பாரு. இவங்களுமே எப்படி கேண்டிடேட்டை செலக்ட் பண்றது, ஏற்கனவே இருக்க ரெண்டு கட்சி பயங்கரமா செலவு பண்ணுவாங்க, அவங்கள தாண்டி நம்ம எப்படி செலவு பண்றது, அதுக்கேத்த ஆளுங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தொழிலதிபர்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. கண்டிப்பா நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம், நீங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாளும் சம்பாதிச்சுக்கலாம், இப்ப இவ்வளவு செலவு பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஓகே எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி நிறைய பேர் சேர்ந்துடுறாங்க. கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த கூட்டம் இன்னைக்கு தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மீடியாவை சேர்ந்த எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டீமை சேர்ந்த எல்லாருமே வந்து 234 பேரை ரெடி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. குல்கந்த் குமார் இந்த டைமுக்கு வந்திருக்கணும், ஆனா இன்னும் வராம இருக்காரு. என்ன குல்கந்த் குமார் வராம இருக்காரு, நம்மளே பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணலான்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஜாயின் பண்ணிப்பாரு, நம்ம அது வரைக்கும் பேசி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ற விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப குல்கந்த் குமார் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. வேஷ்டி ஷர்ட் போட்டு வா தம்பின்ற மாதிரி சிவலிங்கா சொல்லியிருப்பாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் பேண்ட் ஷர்ட்ல வந்திருக்காரு. என்ன தம்பி இப்படி வந்திருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வந்த குல்கந்த் குமார் இருக்கார்ல, எனக்கு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும், முதல்ல இந்த வீடியோ கிளிப்பிங்க பாருங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங்க காட்டுறாரு. ஆக்சுவலா இவருக்கு நடுவுல ஹெல்த் ரிலேட்டடா ப்ராப்ளம் வந்திருக்கு போல, ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காரு. செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அரசியல்ல நிறைய பேசியோ இல்ல நிறைய செயல்பட்டோ இவர் வந்தார்னா சீக்கிரமா சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இவருக்கு தேவை இப்ப ரெஸ்ட் தான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி கூட வந்து உங்களுக்கு சேவை செய்யணும்ன்ற மாதிரி எனக்கு ஆசை இருக்கு, ஆனா ரெண்டு கட்சிகளும் என்ன தெரியுமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்களும் காசெல்லாம் தருவாங்கல்ல, அதெல்லாம் இவர் அசிஸ்டன்ட் மூலியமா கேப்சர் பண்ணிருக்காரு.
இருக்காரு. அதாவது இவருக்கு ஃபேன் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தண்ணி கேன் போடுற மாதிரி அந்த வீட்டுல வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு குடும்பம் என்ன பண்றாங்கன்னா 2 கட்சிகிட்டயும் காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. 2 கட்சியும் நிறைய காசெல்லாம் தந்துதான் இந்த எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட எப்படி நான் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மக்களை பார்த்து இவர் பேசிட்டு இருக்காரு. சரி, அந்த 2 கட்சி தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா என் கட்சியை சேர்ந்தவங்களே அப்படிதான் இருக்காங்க, அது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இந்த இடத்துல ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் சொல்லி இவருக்கு ஃபேனா இருந்தவர் ஒரு விஷயத்த பண்ணாரு பாத்தீங்களா, அவர் இவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அந்த பிளான போட்டதான் நீங்க தானேன்னு கேக்குறாரு. எந்த பிளான்னு இவர் புரியாம கேட்கும் போதுதான் இந்த ஃபேன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு லாரி லைட்டா இடிச்சிருக்கும், அப்படி இடிச்சதே நான் தான், அந்த சிவலிங்கா சொல்லி தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி ஒரு போலீஸ் இவர் அசிங்கப்பத்திர மாதிரி பேசினாரு பாத்தீங்களா, அந்த போலீஸுமே சிவலிங்கா சொல்லி தான் பேசியிருப்பாரு. அதாவது எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு நம்ப வைக்கிறதுக்காக சிவலிங்கா தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. இது மூலியமா மீடியா கிட்ட அட்டென்ஷன் கிடைக்கும்ன்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி சீட்டு தரதுக்கு நிறைய பேரெல்லாம் பேசியிருக்காங்க, அதனால நான் எலெக்ஷனுக்கே வரப்போறது இல்லைன்னு சொல்றாரு. காசு தந்தவங்கள ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது, என் காசெல்லாம் போச்சா என் காசெல்லாம் போச்சா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. கட்சியில காசு தந்த நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கட்சியில இருக்க மத்தவங்க மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆக்டர் மேல கோவம் வர மாட்டேங்குது, மத்தவங்க மேல கோவம் வருது. இவங்களெல்லாம் விடவே கூடாது அப்படின்ற மாதிரி துரத்துறாங்க. அவங்களுக்கு பயந்து தான் ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாஸ்க் போட்ட கும்பல் இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருக்கு போல. இந்த மாஸ்க் போட்ட கும்பல் யாருன்றது தெரியல. ஆக்சுவலா அந்த ஆக்டர் வீட்ல மாஸ்க் போட்ட கும்பல் ஒரு வாட்டி நுழைஞ்சது பாத்தீங்களா, அதுவே இவங்களோட பிளானா தான் இருக்கும். ஆனா இந்த மாஸ்க் போட்டவங்க யாருன்னு தெரியாம பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மாஸ்க் போட்டவங்க எல்லாம் ஃபேஸ காமிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த சம்பந்தப்பட்டவங்களோட சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. பையனா இருப்பான், பேத்தியா இருப்பாங்க, அவங்க தான் வந்திருக்காங்க. உங்க வயசான காலத்துல பாலிடிக்ஸ்னு சுத்தி இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, எங்களுக்குமே காசை சேர்த்து வைக்காம விட்டுட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி பசங்க அதே மாதிரி பேரம்பேத்திங்களாம் அடிச்சு இங்க இருந்து கூட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இப்ப ஹீரோக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து கால் வருது. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க, நீங்க இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோம்னா எங்க கட்சியிலேயே ஜாயின் பண்ணுங்க, பெரிய போஸ்டிங்கே தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எப்ப வரணும்ன்றது எனக்கு தெரியும், நான் அப்ப வந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப மக்கள் கிட்டே இவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சுல, இது மூலியமா இன்னும் சில வருஷம் கழிச்சு வரலான்னு முடிவு பண்ணிருக்காரு போல. இவர் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப வெளிநாட்டுல ஆபரேஷன் முடிஞ்சு நான் பூர்ண குணமாயிட்டேன்ற மாதிரி மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு. அடுத்தடுத்து 10 படங்கள் நடிக்க போறேன், அதுக்கப்புறம் என்னோட ஒரு பெரிய முடிவை உங்ககிட்ட அறிவிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அரசியலை இன்னும் 10 வருஷம் கழிச்சு பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இது கூட இவரோட பிளான் தான். இப்ப மக்கள் கிட்ட ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சுல, இது மூலியமா நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சிடலான்னு பிளான் போட்டிருக்காருன்னு காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.